கரூரில் 40 தமிழ் மக்கள் இறந்துருக்காங்க. காரணம் விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் கூட்ட நெரிசலில் 1.5 வயசு குழந்தை முதற்கொண்டு இறந்துருக்குது. இதில் அரசியல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் திமுக அரசியல் பண்ணிகிட்டு இருக்குது. கரூர் செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் என்ன சொன்னார்னா, நம்மளோட அதிகமாக துயரத்தில் இருக்கிறது விஜய் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ணன் சீமான் நினச்சிருந்தா விஜயை தாக்கி பேசியிருக்கலாம். ஆனால் தமிழன் மாண்பு அந்த இடத்துல இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் கூட இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அண்ணன் சீமான் சொல்லிக்கிட்டாரு. ஆனால் திமுகவில் இல்லை இதே அமைச்சர்கள் கள்ளச்சாராயம் குடித்து 9 பேர் செத்து போனாங்கள்ல, அப்போ எங்கே போனாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஆனால் நம்ம தமிழ் மக்களுக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா அப்படின்னு எண்ணற்ற பெருமைகள் தமிழர்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு சினிமா நடிகனுக்காக இத்தனை மக்கள் கூடி 40 பேர் உயிரை விட்டுருக்காங்க அப்படிங்கிறபோது ரொம்ப கேவலமாக இருக்குது. தமிழன் என்று சொல்லடா தலை குனிந்து நில்லடா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழர்களுடைய நிலைமை இருக்குது. தமிழ் மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக பாடுபட்ட இறந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்காத ஆதரவு, சினிமாவில் நடிச்சிட்டான் அவனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுடைய இந்த ஆர்வம் ரொம்ப கேவலமாக இருக்குது. எந்த மொழி வழி தேசியங்கள்கிட்டையும் இல்லாத ஒரு சினிமா முகம் தமிழர்கள்ட்ட இருக்குது. அதுக்கான சாம்பிள் தான். இனி இது நடக்கக்கூடாது. நான் நடந்துருச்சு, இனி நடக்கக்கூடாது. அதுக்கான என்ன வழி உண்டோ அதை செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிவித்து விடுறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழ்.